குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய சிம்பிளான ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். இந்த ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை எப்பவுமே மெயின்டைன் பண்ணும்போது கெமிக்கல் ப்ராடக்ட்ல இருந்து நம்மளோட ஸ்கின்னையும் ஹேரையும் ரொம்ப சேஃபா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்பவுமே ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்க. டைரக்ட் ஷாம்பு வாஷ் பண்ணாதீங்க. ஷாம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்ல டைரக்டா தட்டக்கூடாது. இந்த ஆயில் அப்ளை பண்றங்காட்டிக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டா ஒர்க் ஆகுது. டைரக்ட் அந்த ஷாம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்ல தட்டாம ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டா ஒர்க் ஆகி நம்மளோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரை சேஃப் அண்ட் செக்யூர்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஷாம்பு வாஷ் பண்ணணும். ஸ்கின்னுக்குமே அதே மாதிரி தான் குங்குமதி ஆயில், பாதாம் ஆயில், கோகனட் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பாடி வாஷுமே பண்ணுங்க. ஒரு நேச்சுரல் க்ளோவிங் கொடுத்துட்டு ஹெல்த்தியான ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோப் யூஸ் பண்ண ஒரு ட்ரைனஸ் ஃபீலே பண்ண முடியாது ஸ்கின்னுக்கு. இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் ஆவது ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி